ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், Infinix Note 50X 5G இந்த ஃபோன் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி இந்த வீடியோவில் பார்க்கலாங்க. இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நீங்கள் நம்ம சேனலுக்கு இப்போ தான் முதல் தடவை வரைக்கும் நம்ம சேனலை மோடிஃபை பண்ணுறதுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுறாதீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் ஒரு பெல் பட்டன் வருங்க, அதை அழுத்தி ஆள் கொடுக்க வந்துடாதீங்க. இது ஒரு பட்ஜெட் ஃபோன், மிட் ரேஞ்ச் டு பட்ஜெட் ஃபோனில் வருதுங்க. அந்த கேட்டகரியில் இந்த ஃபோன் எப்படின்னு சொல்லி பார்க்கலாங்க. சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். Infinix Note 50 சீரிஸில் ஃபஸ்ட்டு ஃபோன் இதுதாங்க. ஃபஸ்ட்டு இதோட டிஸ்பிளே வந்து போயிடலாங்க. 6.8 இன்ச் AMOLED டிஸ்பிளே கொடுக்குறாங்க. 120 Hz ரிஃப்ரெஷ் கொடுக்குறாங்க. பிரைட்னஸ் லெவல் வந்து 2000 nits கொடுக்குறாங்க. டிஸ்பிளே வந்து நல்லாவே இருக்குதுன்னு சொல்லாங்க. அவங்க கொடுக்குற ப்ரைஸுக்கு ஒரு நல்ல டிஸ்பிளேன்னு சொல்லாங்க. ஏன்னா 6.8 இன்ச்சில் 120 Hz ரிஃப்ரெஷ் கொடுக்குறனால ஸ்க்ரோல் பண்ணுறது எல்லாமே ஃபாஸ்ட்டாகவே இருக்குங்க, ஸ்மூத்தாகவும் இருக்குங்க. பிரைட்னஸ் லெவல் 2000 nits கொடுக்குறனால அது நல்லாவே இருக்குங்க. அடுத்தது கேமரா 50 MPக்கான வைட் ஆங்கிள் சென்சர் கொடுக்குறாங்க. 2 MPக்கான டெப்த் கொடுக்குறாங்க. 50 MP கேமரா ஒரு டீசெண்டான இமேஜ் குவாலிட்டி கொடுக்க முடியுங்க. ஏன்னா ரொம்ப நல்ல இமேஜ் குவாலிட்டியில் கொடுக்கணும்னா அந்த ஃபோனோட சென்சார் நல்லா இருக்கும். இப்போ சோனி, சாம்சங் இது மாதிரி சென்சார் இருக்குது. அந்த சென்சார் முக்கியமாக இருக்குது. இது வந்து சென்சார்னு தெரியல. இருந்தாலுமே நம்மளுக்கு ஒரு டீசெண்டான இமேஜ் குவாலிட்டி கொடுக்கு. அவங்க கரெக்டாக கேமரா வந்து அவங்க இன்ஃபினிக்ஸில் நல்லா இம்பார்ட்டன்ட் கொடுக்க மாட்டாங்க. ஒரு சில காம்ப்ரமைஸ் இருக்குது. அதே போல் நம்மளுக்கு ஃப்ரண்ட்டில் 16 MPக்கான செல்ஃபி கேமரா கொடுக்குறாங்க. அது டீசெண்டான இமேஜ் குவாலிட்டி கொடுங்க. நம்மளுக்கு பிரைமரி கேமரா, அதாவது பேக் கேமராவில் 2K வீடியோவே 30 fps வரைக்கும் ஷூட் பண்ணிக்க முடியுங்க நம்மளுக்கு. அடுத்து பேட்டரி 5100 mAh பேட்டரிங்க. அதை ஃபில் பண்ண 33 வாட்டுக்கான ஃபாஸ்ட் சார்ஜ் கொடுக்குறாங்க. ஏன்னா இது அண்டர் 15K செக்மெண்ட்டில் வரனால அவங்க 33 வாட்ஸ் இது மாதிரி தான் கொடுப்பாங்க. அதே போல் 5100 mAh பேட்டரி கொடுக்குறனால நம்ம மேக்ஸிமம் அதுக்கு 1 டே தாராளமாக சார்ஜ் நிற்கிங்க. அடுத்து 8GB RAM வேரியன்ட் இருக்குது. விர்ச்சுவலாக 8GB பண்ணிக்கலாங்க. 128GB இன்டெக்ஸ் வச்சுக்க மொபைல் இருக்குதுங்க. இந்தியன் மார்க்கெட்டில் ஒரு 15000 வர ஆஃபரில் 15000 வர அதிக வாய்ப்பு இருக்குதுங்க. ஓகேங்களா. அப்புறம் அடுத்து 8+ 256GB அடுத்த வேரியண்ட்டாக இருக்குதுங்க. நம்மளுக்கு இதில் மெமரி கார்டு ஸ்லாட் வந்து இருக்குது. அப்புறம் இதோட ப்ராசஸ் வந்து கரெக்டாக தெரியலிங்க. 2.4 GHz அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் அதோட ப்ராசஸ் என்னன்னு சொல்லி தான் தெரியல. மேபி மீடியா டெக்கில் ஏதாவது வரலாம். மீடியா டெக் 6400 அப்படி வர வாய்ப்பு இருக்குது. அடுத்து i54க்கான வாட்டர் ரெசிஸ்டன்ட் இருக்குது. அப்புறம் Android 15 தாங்க. அப்புறம் 5G சப்போர்ட் இருக்குது. NFC இது மாதிரி ஃபீச்சர்ஸ்லாம் இருக்குதுங்க. நம்மளுக்கு இதோட ப்ளஸ் பாயிண்ட்லாம் இப்போ சொல்லிடுறேங்க. நம்மளுக்கு டிஸ்பிளே நல்ல டிஸ்பிளேன்னு சொல்லாங்க. அதே போல் நம்மளுக்கு பேட்டரி பேக்கப் நல்லாவே இருக்குது. கேமரா ஒரு டீசெண்டான கேமரா. அடுத்தது நம்மளுக்கு சைட் மவுண்டட் ஃபிங்கர் பிரிண்ட் கொடுக்குறாங்க. இதாங்க இன்ஃபினிக்ஸில் Note 50X. இது வந்து பட்ஜெட் ஃபோன், அதாவது அண்டர் 15Kக்குள்ளே வர ஃபோனுங்க. அதனால் இதை கொடுப்பாங்க ஸ்பெசிஃபிகேஷனு. அதே 20K அடுத்து வந்த செக்மெண்ட்டாக இருந்தால் அது இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருக்குது. அது 25K அதோட கொஞ்சம் பெட்டராக இருக்குது. அது மாதிரி தான் ப்ரைஸுக்கேற்ற ஸ்பெசிஃபிகேஷன். ஓகேங்களா. ஆமாங்க, மற்றபடி ஒன்று சொல்கிறக்கு இல்லைங்க. உங்களுக்கு இந்த ஃபோன் எப்படின்னு சொல்லி கண்டிப்பாக சொல்லுங்கள். ஏன்னா ஒரு அண்டர் 15Kக்குள்ளே ஒரு நல்ல ஃபோன் நான் எதிர்பார்க்குறேன். நீங்கள் நம்ம சேனலுக்கு இப்போ தான் முதல் தடவை வரைக்கும் நம்ம சேனலை மோடிஃபை பண்ணுறதுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுறீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்து ஒரு பெல் பட்டன் வருங்க, அதை அழுத்தி ஆள் கொடுக்க மாதிரிங்க. உங்களுக்கு இந்த ஃபோன் எப்படின்னு சொல்லுங்கள். இது ஒரு ஸ்பெசிஃபிகேஷன் இது மட்டும்தாங்க. மொபைல் லான்ச் ஆன கடைசியில் இதோட ரிவ்யூ பற்றி போடுறோம். சரிங்களா. மீண்டும் ஒரு நல்ல பொருள் சந்திப்பு பண்ணுறீங்களே. பை, டேக் கேர்.